கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 9வது வசனம். நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று ஆண்டவர் தாவீதை குறித்து சொன்னதான ஒரு நல்ல வார்த்தை. அன்பானவர்களே, தாவீதை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை இந்த பூமியில் வைத்திருந்தார். ஆகவே அந்த திட்டத்தை எப்படியெல்லாம் நிறைவேற்றுவேன், எப்படியெல்லாம் நீ உயர்ந்திருப்பாய் என்று சொல்லி அவனுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை தான் இந்த வசனம். இன்றைக்கும் அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய எல்லாருடைய வாழ்விலும் ஒரு உண்மை என்னன்னா, நாம் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறோம். படைக்கப்படுவதற்கு முன்பாகவே நம்மை குறித்தான ஒரு பெரிய திட்டத்தையும் கர்த்தர் வரைந்துதான் பிற்பாடு நம்ம இந்த பூமியிலே படைத்து அனுப்பினார். அன்பானவர்களே, அப்போ நமக்கும் ஒரு மாபெரும் திட்டம் இந்த பூமியில் இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவராயிலும் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் கர்த்தருக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். அவரால் உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நம்மை குறித்து மாபெரும் திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நம்முடைய சுய பலத்தால் நடத்த முடியாது என்பது அவருக்கு நன்றாக தெரிந்ததுனால தான் அவர் நமக்கு இப்படி வாக்கு பண்ணுகிறார். நீ எங்கே போனாலும் நான் உன்னோடு தான் இருப்பேங்கிறார். அப்போ போகின்ற இடங்களெல்லாம் சில நேரங்களில் சத்துருக்களின் போராட்டங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட சத்துருக்களின் எல்லா விதமான செயல் திட்டங்களையும் நான் நிர்மூலமாக்கி உன்னை நான் பாதுகாத்து கொள்வேன். அதோடு மட்டுமல்லாமல் நீ சத்துருக்களை நீ முறியடிக்க இந்த ஊரும் உலகத்திலும் இந்த பூமியிலும் உனக்கு பெரியோர்களுக்கு ஏற்கனவே சாதனை புரிந்த அந்த மனிதனுடைய பெயர்களுக்கு இணையான சமமான ஒரு பெயரை உனக்கு நான் உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, உங்களை குறித்து தேவன் வைத்திருக்க திட்டத்தின்படி நீங்கள் சகல பெரிய பெரிய மனிதர்களுக்கு முன்பாக உங்களுடைய பெயர் வாசிக்கப்படும், அறிக்கை செய்யப்படும், அதை குறித்து பேச்சுவார்த்தை நடக்கும். ஆகவே அந்த அளவுக்கு தான் நம்மை குறித்து தேவன் உயர் திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை குறித்து பெரிய திட்டம் உண்டு. அந்த திட்டத்தை நிறைவேற்றியே தீர்வார். கலங்காதீர்கள். சத்துருக்கள் நிச்சயமாக உங்களுக்கு முன்பாக சிதறடிக்கப்படுவார்கள். நீங்கள் முழுமையான வெற்றி அடைவீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்களை படைத்து எங்களுக்கான திட்டத்தை வைத்து அதை நிறைவேற்றி எங்கள் பெயரை பெருமைப்படுத்தக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை ஆண்டவரே, அப்படிப்பட்ட உயர்வுகளை கொடுத்து நடத்துவதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.